கணவனுடைய சம்பத்து குறையாது. ஹல்லேலூயா. அப்ப கணவனுடைய சம்பத்து குறையாததுக்கு யாராக இருக்கிறாங்க? மனைவியானவர் பிரியமாக அழகாக முடித்து அவர்கள் இருக்கின்ற பொழுது நன்றாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கணவனானவர் மனைவியானவர் கணவனை திருப்திப்படுத்துகின்ற பொழுது அவன் வேறு அங்கே இங்கே அலைய வேண்டிய ஒரு பைத்தியக்காரன் போல தெரிய தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்ப சில வீட்டுல பாத்தீங்கன்னாக்க என்ன செய்யறாங்க? பாத்தீங்க வீட்டு சரியா இருக்க மாட்டாங்க. வெளியே போகும்போது மட்டும் தாம் தூம்னு ஐயா போன வாரத்தை சொன்னாங்கல்ல. ஐயா வந்து அனந்தகுமார அவர் ஐயா சொன்ன பிறகு சாந்தகுமார் சொன்னாரு, ஒரு அம்மா வந்து மணி அடிச்சா தான் சர்ச்சுக்குள்ள வருவாங்க. மணி அடிச்சு வரும்போது முன்னோர உட்கார்வாங்க. எல்லாம் இருக்கிற நகைகளையும் 10-30 பவுன் எல்லாம் போட்டுக்கிட்டு முன்னால வருவாங்க. அத்தனை சர்ச்சில் உள்ள அத்தனை காங்கிரிகேஷன் பார்ப்பாங்க. வந்து நான் பிரசங்கம் பண்றதே கேட்க இந்த பொம்மா வந்து உட்காரதான் நகைத்தான் என்னை பாரு அழகை பாருன்னு இருப்பாங்க. ஒரு நாள் சூட்டு அம்மா நீங்க பின்னால போயிருங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. புரியுங்களா? அப்ப நம்ம வெளியே போகும்போது நம்ம நீட்டாக போறோம். ஆனால் அதை காட்டிலும் வீட்டில் இருக்கின்ற பொழுது உங்கள் கணவனை மகிழ்விக்கக்கூடியவர்களாக சிறப்பாக உடை உடித்து நன்றாக மூக்கெல்லாம் கழுவி எல்லாருக்கும் என்ன வந்து நல்ல வாசனை திரவி போட்டு எல்லாம் அவரை வரக்கூடியவர்களுக்கு கவரக்கூடியவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படா பிரசங்கம் முடியும்? முடிஞ்ச உடனே என்ன வீட்டுக்கு போராடி சொல்லாம சரி சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப வந்து பாருங்க, இது மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இப்படி செய்கின்ற பொழுது மனைவியானவர் புருஷனை நம்புறா, மனைவியானவர் உற்சாகத்தோடு என்ன செய்யறாங்க? வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உற்சாகம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்மனாக்கா எப்பவும் சோதரத்தோடு பாட்டு பாடிக்கொண்டு உற்சாகம் அப்படி என்று நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அது மனைவியானவர் தன் கணவனுக்கு செய்வது அனைத்து கடமைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் பாருங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு சென்று விட்டு வருகின்ற பொழுது களைப்போடு வருகிறோம். கணவர் எப்படி வராங்க வீட்டுக்கு? களைப்போடு வருகிறோம். ஹல்லேலூயா. அப்போ களைப்போடு வருகின்ற பொழுது இந்த மனைவியானவர் இப்படி கவனிப்பதனாலே அவனுக்கு என்ன உண்டாகிறது? ஒரு உற்சாகம் உண்டாகி விடுகிறது. ஹல்லேலூயா. என்னங்க அவன் சொல்ல மாட்டீங்க? உற்சாகம் உண்டாகிறதா? இல்ல கொஞ்சம் போய் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஹல்லேலூயா. இந்தியா போய் பாக்குறேன் உற்சாகமா இருந்தாங்க இல்ல? ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க எப்படி என்றால் அவர் உற்சாகத்தோடு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, அப்ப நீங்க கணவரான இப்படி வீட்டுக்கு போய் ஆனா மனைவியான இப்படி கவனிக்காத போது அங்க சண்டை சச்சரவுகள் இருந்தால் குடும்பத்தில் என்ன இல்ல? ஒரு உற்சாகம் வராது. ஏயா கணவற்றுக்கு ஒரு நல்ல வார்த்தையே வருவது கிடையாது. அனைத்து குடும்பங்கள்ல சொல்லக்கூடியவர்களா இருக்கு. ஒரு இவ்வளவு செய்யற நல்லா கவனிக்க ருசியா சமைச்சு போடுறேன் ஒரு வார்த்தை மனுஷன் வாயிலிருந்து வருதா? நல்லா சமைச்சிருக்கேன் நல்லா இருக்கேன்னு என்ன சில ஒரு பாராட்டு வருவது கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பங்களிலே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. மனைவி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு காட்டுகின்ற பொழுது அது உற்சாகத்தை காண முடியும். 31:14 படிங்க. 31:14. அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். பாருங்க, இது சங்கீதம் 119ல 5வது எழுத்தை கொடுக்கிறது. எப்படி குறிக்கிறதா? 5வது எழுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஹே என்று போட்டிருக்கா? ஏ இல்ல ஹே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹே என்ன பாருங்க, இதுக்கு 3 பக்கங்களும் லைன் போடப்பட்டிருக்கும். இடது பக்கம் உள்ள லைனும் மேலே உள்ள லைனும் இணையாதபடி நடுவில் மிக சிறிய கேப் கொடுக்கப்பட்டிருக்கும். புரியுங்களா? இந்த வார்த்தையை பாருங்க, 3 பக்கங்கள் லைன் போடப்பட்டிருக்கு. இடது பக்கம் உள்ள லைனும் என்ன நடுவில் அந்த இடது பக்கம் உள்ள நடுவில் இணையாதபடி நடுவில் மிக சிறிய கேப் போடப்பட்டிருக்கு. புரியுங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கின்ற பொழுது என்னன்னாக்க இப்ராஹிம் மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னாக்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சரியான கண்ணோட்டத்தோடு கூட இதை பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஒரு வாழ்க்கையில பல காரியங்கள் உண்டாகிறது. பல காரியங்கள் உண்டாகின்ற பொழுது நாம் அதை எப்படி ஒரு நல்ல பல காரியங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு காரியத்தையும் அதாவது இந்த வலது பக்கத்துல ஒரு கேப் இருக்குன்னா அது ஒரு ஜன்னலை போல இருக்கிறது. பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில வீடு கட்டுறோம். இந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய பிரசங்கியார் சொன்னாரு, பிரசங்கம் பண்ணுவது எல்லாம் வந்து ஊமைகளையா சொல்லிட்டு போனா அது பிரசங்கமாக தெரியாது. புரியுங்களா? பிரசங்கம் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாங்க, கதைகளா சொல்லிட்டு போனா அது பிரசங்கமாக தெரியாது. ஒரு வீடை கட்டுறோம், கதை என்பது ஒரு ஜன்னலை போல. புரியுங்களா? ஜன்னலா வச்சு வீடை கட்ட என்ன ஆகும்? ஜன்னலா தெரியுமில்ல? எவ்வளவு கல்லை வச்சு எரிஞ்சு வீட்டை அடிச்சோம், ரோட்டு போறவங்க கல்லை எரிஞ்சு வரல. இல்லை கண்ணாடியா சிங்கப்பூர்ல வேற, இது வந்து இந்தியா தேசத்துல வச்சுங்களேன்
வீடு கூட ஜன்னல் மாதிரியே கட்டிட்டீங்கன்னாக்க எப்படி இருக்கும்? உடஞ்சி போகும். மெயின்டெனன்ஸ் பண்ண ரெண்டாவது வீட்டில் இருக்க காரியங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஓப்பனாக இருக்கும் இது பண்ணாலும். அப்போ வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னாக்க இந்த ஜன்னல் என்பது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குறிக்கிறது. நல்ல வந்து எப்படின்னாக்க சரியான ஒரு முடிவை ஒரு எந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கிறோம் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இந்த வீடு கட்டுறோம். வீட்டில் வந்து ஜன்னலே இல்லைனாக்க எந்த திசைன்னு தெரியாது. முதல்ல தெரியுமா? வெளிச்சம் தெரியாது, விடிஞ்சுனா தெரியாது, இருட்டுச்சுன்னா கூட தெரியாது. இந்த மேலே நீங்கள் போனான்னு தெரியும். மேலே ஜன்னல் வச்சு ஆனால் எல்லாம் வீட்டு அடைச்சிருக்கிறதுனால எப்போ விடியுது எப்போ இருட்டாகுது எந்த திசை கிழக்கு மேற்கு வடக்கு கூட தெரியாது. ஒரு வீடு அப்படி கட்டிட்டு எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ள போயிட்டுனாக்க வீட்டு ஜன்னலாம் வீடு கட்டி எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். புரியுங்களா? இருட்டா இருக்கும், எந்த இதுவும் தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சரியான கண்ணோட்டம் வேண்டும். ஒவ்வொரு நாள் வேலையை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த குணசாலியா ஸ்திரீ ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு ஒவ்வொரு நாள் காரியங்களை பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த வசனத்துல 5வது எழுத்து 31வது நீதிமொழிகளில் 14வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவள் 14 பாருங்க, அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள். தூரத்தில் தன் ஆகாரத்தை இந்த அநேக நேரத்தில் பாருங்க, கிறிஸ்தவ குடும்பங்களிலும் சரி மற்றதிலும் பெண் வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனையாக இருக்குது. புரியுங்களா? அப்போ பிரச்சனை உங்களுக்கு தெரியலாம், விட்டுலாம். பெண் வேலை பார்க்கறாங்க. ஒரு சிலர் நினைக்கிறாங்க பெண் வேலை பார்க்கணும்னு சொல்லி கல்யாணம் முடிக்கின்ற பொழுதே என்ன செய்யறாங்க? வேலை பார்க்கக்கூடிய பெண்ணை பார்த்து திருமணம் செய்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க மனைவியானவர்கள் கல்யாணம் வேலை பார்த்தானாக்க குடும்பத்தில் நல்லா இருக்காது, சரியா இருக்காது என்று அவங்க அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறாங்க. ஆனால் சிலருக்கு வந்து படித்தவங்க தான் வேணும் என்று நினைக்கிறாங்க. அந்த குடும்பம் என்று வருகின்ற பொழுது கணவன் என வந்து கணவன் மனைவி ஒன்று இணைந்து பேசி வேலை முக்கியம்னா வேலைக்கு போகலாம். ஏன்னா வந்து வேலை காற்று வீட்டுள்ள காரியங்கள் முக்கியமாக இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம். 2 பேரும் இணைந்து அந்த காரியங்களிலே சரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், சரியான ஒரு தீர்மானம், ஒரு கண்ணோட்டத்தோடு குடும்பத்தை நடத்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆலோசித்து பிள்ளைகள் இருந்தாங்கனாக்க பிள்ளைகள் என்ன செய்யலாம்? பிள்ளைகள் மிக மிக முக்கியம். பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி வளர்ந்தாங்கன்னா ஹாஸ்டல்லையோ எங்கன்னா ஊர்ல விட்டுட்டு வந்து கணவன் மனைவி இங்க வாழ்வோம் அப்படின்னு நினைச்சு முடிவு எடுக்கிறது சரியான முடிவு அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, ஏனென்றால் பிள்ளைகள் வளர்கின்ற பொழுது அந்த சிறு பிள்ளைகளுடைய அந்த நாட்களிலே நீங்கள் எவ்வளவு டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுதான் அவருடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அவரோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்ப நீங்க வீட்டுல வேலைக்கு வர்றீங்க, மனைவி நீங்க இருந்து பாத்துறாங்க, மனைவியோ பிள்ளையோ தகுப்பு இல்லாம பிள்ளைய போய் எங்க ஒருத்தர் விட்டுறக்கூடாது ஒரு இடத்துல. புரியுங்களா? சிறு பிள்ளைகளுடைய நாட்களிலே அவர்களோடு நம்ம டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுதான் அவங்க எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்ப கணவன் மனைவி கலந்து ஆலோசித்து பிள்ளைகளுக்காக வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற செல்லலாம். பிள்ளைகள் வளர்ந்த என்ன செய்யலாம்? அப்புறம் வேலைக்கு செல்ல வேண்டியது செல்லலாம். புரியுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்க எங்க வீட்டுல நாங்க இருந்தோம். சிறு பிள்ளை வளர்ந்த போது முன்னாள் ஸ்கூல்ல 7 வருஷமா சிங்கப்பூர்ல பிரைமரி ஸ்கூல்ல ரிலேட்டிவ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு தமிழ் டீச்சராக. ஆனா பிள்ளைகள் வளருங்கின்ற பொழுது பிள்ளைகள் பார்க்க வேண்டும் சொல்லி வேலையை வேண்டாம், பிள்ளைகள் முக்கியம். ஏன்னா பணம் எப்பயும் நம்ம சம்பாதித்து கொள்ளலாம், பிள்ளைகள் மிக மிக முக்கியம். பிள்ளைகள் வாழ்க்கை முக்கியம் என்று சொல்லி வேலையை விட்டு பிள்ளைகளை கவனிக்கும்படியாக இருந்தோம். பிள்ளைகள் படிக்கின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா அப்ப நானும் வந்து வேலையை விட்டு கத்த அழைப்பதனால பைபிள் ஸ்கூல் போகும்போது படிக்க வேண்டி இருப்பதனால படிக்க வேண்டி இருக்கிறதுனால மனைவி இப்போ என்ன செய்யணும், 5000 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நம்ம வந்து வேலைக்கு படிக்க போறோமே என்கின்ற பொழுது அப்ப என்ன செய்யற மனைவி பகல் நேரத்துலலாம் நான் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், ஏன் நீ போய் படி, ராத்திரி வந்து நீ பிள்ளைகளை பார்த்துக்கோ, நான் வேலைக்கு போறேன் முஸ்தாபாவுக்கு கேசியரா போகும்னு சொல்லிட்டு ஏன்னா 2 வருஷம் முஸ்தாபாவில் வேலை பார்த்தது. புரியுங்களா? நமக்கு சரியான ஒரு கண்ணோட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவசியமாக இருக்கிறது. கணவன் மனைவி கலந்து ஆலோசித்து ஏன்னா வந்து மிக முக்கியமான அந்த கண்ணோட்டத்தோடு முடிவு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பணம் வாழ்க்கையில் ஒரு மிக மிக முக்கியமான பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் வாழ்க்கை முக்கியம். ஏன்னா எந்த காரியம் என்பதை நம்ம என்ன செய்யணும், மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள முக்கியமாக தீர்மானித்து முடிவை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
அதனால பிள்ளைகளோடு ஆரம்ப காலங்களிலே நாம் செலவழிக்கக்கூடிய நேரங்கள் அதற்கு ஏற்றாற்போல் அப்படி எதிர்கால வாழ்க்கை அமையும். அதனால சொல்லிட்டேன், எல்லாரும் வேலையை விட்டு பிள்ளைகளை கம்மின்னு சொல்லலை, புரியுங்களா? பிள்ளைகளை பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு இடம் இருந்து நன்றாக இருந்தால் நீங்கள் வேலைகளை பார்க்கலாம். அதுக்காண்டி பிள்ளைகளை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு பிள்ளைகளை கவனிக்கும் என்று நான் சொல்லவில்லை. அது பிள்ளைகள் ஒரு நல்ல யாரோட பராமரிப்பும் இல்லாதபடி அதாக வளர கூடாது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு வந்து கணவன் வேலைக்கு போட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைகளோட என்ன செய்ய வேண்டும்? என்னப்பா என்ன செஞ்ச, எது பண்ண, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படி சொல்லணும். ஆயா பகல கூட பார்த்து கொண்டு இருந்தாலும் இல்லை வெயிட் பார்த்து கொண்டு இருந்தாலும் மாலையில் வந்து அவங்களோட என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அவங்க அலட்சியமாக விட்டு விடக்கூடாது, புரியுங்களா? அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உள்ளவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அது போல பாருங்க, மனைவியானவள் தூரத்தில் சென்று என்ன செய்கிறார்? ஒரு கப்பலை போல இருக்கிறார். அவர் தூரத்தில் சென்று என்ன செய்கிறார்? வியாபார கப்பலை போல இருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே வசனம் போட்டிருக்கு. அவள் எப்படி செய்கிறார்? வியாபார கப்பலை, அதாவது தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை சில வேளைகளிலே வேலை நிமித்தமாக தூரமாக செல்ல வேண்டுமாக இருந்தாலும் அங்கே சென்று தொழில் செய்து வேலை செய்து குடும்பத்துக்கு சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த கண்ணோட்டமுடையவராக இருப்பதினாலே அந்த தூரத்தை கூட அவர் பொருட்படுத்துவது கிடையாது. மனைவியான எப்படிப்பட்ட இருக்கா? வியாபார கப்பலை போல இருக்கிறார்.